கருத்துக்கள் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் எப்படி ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணுங்கிற அந்த கன்செப்ட்ல வந்து முழுமையா இது வந்து டிஸ்போஸ் பண்றது எப்படி, செக்ரிகேஷன் பண்றது எப்படி, ரீசைக்கிள். அதே மாதிரி பிளாஸ்டிக் பற்றி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன். எல்லா நம்ம என்ன நினைக்கிறோம்னா பிளாஸ்டிக்ஸ்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்மளோட பல கெனால்ஸில் பார்க்கும்போது அது அருவருப்பாக இருக்குது. பட் அதே பிளாஸ்டிக்கை நீங்கள் பெருங்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக நம்ம மெட்டீரியல் ரிகவரி பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வேற ஒரு பொருளாக ஸ்கூல் பெஞ்சாவோ இல்லையா அட்ராக்டிவ் டேபிள்ஸாவோ ஏன் நம்ம டிஷர்ட்டாக மாற்றுறதும் ஷூவாக மாற்றுறதுக்கான டெக்னாலஜி இப்போ இருக்கும் பொழுது கன்செப்ட் வந்து இந்த ஒரு இதை நம்ம பயன்பாட்டிலேருந்து குப்பைக்கு போகாமல் தெருவில் வீசாமல் செக்ரிகேட் பண்ணி அதை பயன்படுத்தணும். மாநகராட்சியில் அதில் வெட் வேஸ்ட் வந்து ஒரு 52% இருக்கு, ட்ரை வேஸ்ட்ங்கிறது 40% இருக்கு, இன்னர்ட்டெல்லாம் இருக்கு. பிளாஸ்டிக் மிகவும் கம்மியாக குவான்டிட்டி வைஸ் கேஜி வைஸ் கம்மியாக இருந்தால் கூட டேமேஜ் வைஸ் ரொம்ப ஹெவி டேமேஜ் பண்ணோம். அதே நேரத்தில் அதே பிளாஸ்டிக்கை மறுசுழற்சியில் நம்ம பயன்படுத்தினா பல்வேறு பயனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் இந்த கருத்தரங்கோட கன்செப்ட். அதை மிக சிறப்பாக இந்த மாணவ செல்வத்திற்கு எப்படி செக்ரிகேட் பண்ணோம், அதே மாதிரி இதில் மாற்று என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம். இன்னொன்று நிறைய தரம் இப்போ மாற்றுனா அந்த காலத்தில் உண்மை ரோடுக்கு நம்ம தார் ரோடு கொடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பல வழிகளுக்கு இப்போ சென்னை மாநகராட்சியிலே நம்ம வெளியில் இருக்கிற பெஞ்ச் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸில் தான் வச்சுருக்கோம். ஸ்கூல் பெஞ்ச் வச்சுருக்கோம். ஷூஸு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் முழுமையாக செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸு அதே பிளாஸ்டிக் மூலமாக நமக்கு பண்ணுறது. அந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் 01 இல்லை கம்ப்ளீட்டாக ஏற்போர் இல்லை எதிர்ப்போர் அப்படின்னு இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கு மருத்துவத்தில் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இருக்குது, பல்வேறு துறைகளில் இருக்கும் பொழுது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க அரசு. இதை நம்ம பட் அது இல்லாத பிளாஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், அதை ரீசைக்கிள் பண்ணி அதோட கவரை வச்சு என்ன பண்ணுறது, அதோட பாட்டிலை வச்சு என்ன பண்ணுறது, மற்ற அனுமதிக்கப்பட்ட பிளாஸ்டிக்ஸை வச்சு என்ன பண்ணுறது, குப்பை கொட்டும் வளாகத்தில் போகாமல் பண்ணக்கூடிய இது. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேங்க, மாதவரத்தில் நம்ம ஒரு பர்னஸ் ஆயிலும் ஒரு கார்பன் பிளாக்ஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பல்வேறு எக்யூப்மெண்ட் இருக்கும்போது பல தொழில் முனைவோர் இந்த மாதிரி அந்த யூஸ்டு பிளாஸ்டிக்ஸை தேடி வருவாங்க. இப்போ நமக்கே மும்பை டெல்லியிலேருந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அது வந்து பிளாஸ்டிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்புட் டு டெவலப் மெனி ரீசைக்கிளபிள் அண்ட் என்வாயன்மெண்டலி சஸ்டைனபிள் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். அதுதான். அதே மாதிரி சிங்கிள் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கும் நம்ம பண்ணோம். இப்போ பல ஆலயங்கள் முன்னாடி நம்ம பூக்கோ இதுக்கோ யூஸ் படுத்தாமல் அதை போகிற குற்றம்போக்கில் அரும்பாக்கம் கெனால் அதில் போடும்போது அது போய் பிளாக் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல விழிப்புணர்வுக்கான இது தேவையான பர்செப்ஷன். பிளாஸ்டிக் பற்றி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா 20 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற சொல்யூஷன் இல்லாமல் இப்போ ரொம்ப தரம் உயர்ந்த பொருட்கள் கிடைக்கிறது. நம்ம முதல்ல வந்து ஏதோ இந்த குப்பையிலேருந்து எடுத்த பொருள் அப்படிங்கிறது இல்லாமல் தரம் உயர்ந்த மக்களால் கண்டுபிடிக்கவே முடியாத ரீசைக்கிள்டு பொருள் அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதற்கான கருத்தரங்கு இவங்க அந்த ஒர்க் ஷாப்பில் நிறைய யூனிட்ஸ் இருக்காங்க. டெஃபினட்டாக பல முனைவர் வந்து பார்த்து அதில் 3 பேர்